इस कविता के रचयिता रामधारी सिंह दिनकर हैं. இந்த கவிதையினுடைய படைப்பாளி யார் அப்படின்னா रामधारी सिंह दिनकर. रामधारी सिंह दिनकर हिंदी के एक प्रमुख लेखक कवि वा நிபந்தக்கார் வா அப்படின்னா ஏ அண்டு அப்படின்னு அர்த்தம். ஏ நிபந்தக்கார் ஹைம். அதாவது ராமதாரி சிங்க தினகர் ஹிந்தியினுடைய ஒரு முக்கியமான எழுத்தாளர், கவிஞர் மற்றும் எஸ்ஸே எழுதுறவங்க, கட்டுரையாளர் அப்படின்னு அர்த்தம். வே ஆதுனிக் யுக கே श्रेष्ठ वीर रस के कवि के रूप में பகுச்சானே ஜாத்தே ஹேம். அதாவது அவர் இந்த யுகத்தினுடைய சிறந்த வீரரஸ் கவிஞர், வீரரஸ்கே கவிக்கே ரூபமே, வீரரசினுடைய கவிஞர் அப்படின்னா அது யாரு? ராமதாரி சிங்க தினகர் அப்படின்னு சொல்ற மாதிரி நமக்கு அறிமுகமானவர், அறியப்பட்டவர். ராஷ்டிரவாத் அத்வா ராஷ்ட்ரியता, राष्ट्रवाद अथवा, अथवाना அல்லது राष्ट्रीयता का इनके काव्य की मूल भूमि मानते हुए उनके युगचारण व काल के चारण की संख्या दी गई है. संख्या அப்படின்னா நவுன், பெயர் சொல். அவருக்கு என்ன பெயர் கொடுத்துருக்காங்க, அதாவது என்னன்னா ராஷ்டிரவாத், நேஷ்னலை பற்றியும், நேஷ்னாலிட்டி அல்லது நேஷ்னாலிட்டி, இந்த ரெண்டு காவியங்களையும், அதாவது இதை முக்கியமாக எடுத்துக்கிறது அவர் நேஷ்னாலிட்டியை மட்டும்தான் எடுத்துக்கிட்டு அதில் அவர் காவியங்களை படைப்பார். ஸோ அதனால் அவருக்கு என்ன பேர் அப்படின்னா யுகச்சாரன். சாரன் அப்படின்னாலே கவிஞர்கள். நம்ம இந்த இதில் கூட பார்த்துருக்கோம், சாரண்யா பாட்டு, பாட்டுனா கவிஞர்கள் அர்த்தம். யுகச்சாரன், யுகச்சாரனா யுகத்தினுடைய கவிஞர், அல்லது கால்கே சாரன், காலத்தினுடைய கவிஞர் அப்படின்னு அவர் என்னன்னா பெயர் வாங்கியிருக்கிறாரு, கொடுத்துருக்காங்க. சரி, கவி அப்படி கலம் சே கத்தேகம், கவிஞர் தன்னுடைய பேனாவின் இடத்துல சொல்கிறாரு, கி ஹே கலம், ஏ பேனாவே, தும் ஐசே லோகுக்கே சம்பந்த மே லிக்கியோ, அதாவது நீ என்னன்னா இந்த மாதிரி மக்களை சம்பந்தப்பட்டு எழுது. ஜின்ஹோனே தேஷ் சேவா மே ராஷ்ட்ரிய பாவனா மே ஓத்ப்ரோத் ஹோக்கர் அப்னா சப் குச் நியோச்சாவர் கர்தியா. அதாவது என்ன அப்படின்னா ஜின்ஹோனே யார், அதாவது எவர்கள், தேச சேவையில், ராஷ்ட்ரிய பாவனா தேச உணர்வில், ஓத்ப்ரோத், ஓத்ப்ரோத் அப்படின்னா உற்சாகமாகி தன்னுடைய எல்லாவற்றையும் யார் சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி வீரர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை எழுது அப்படின்னு தன்னுடைய பேனாவின் இடத்துல சொல்கிறாரு. இந்த போயத்தோட ஹெட்டிங்கே என்ன அப்படின்னா கலம் ஆஜ் உன்கி ஜெயபோல், கலம் ஆஜ் உன்கி ஜெயபோல், அவர்களுடைய வெற்றியை பாடு, வெற்றியை பேசு அப்படின்னு அர்த்தம். கவி கத்தேகம் கலம் உன் வீர் சகிதோं की விஜய கா கான் லிக்கோ, அந்த வீர ஃப்ரெண்ட்ஸ், அதாவது சகிதோம் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ்ன்ற மீனிங்கில் கூட வரும், அந்த வீரர்கள், அந்த வீர நண்பர்களினுடைய வெற்றியை பாடு, பாடுறத எழுது, பாடல்களை எழுது அப்படின்னு சொல்கிறார். வம்ஸ் பிரசம்சா கே கீத் லிக்கோ, பிரசம்சா அப்படின்னா என்னன்னா சந்தோஷத்தினுடைய பாடலை எழுது. ஜின்கோனே अपना सब कुछ बलिदान करके क्रांति की भावना जागृत की नई चेतना फैलाई तथा जिन्होंने बिना किसी प्रतिफल की चाक के, அதாவது இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பிரசம்சா கீத் லிக்கோ, அதாவது சந்தோஷமான பாடல்களை எழுது. ஜின்கோனே அப்பனா சப்குச் பலிதான் இருக்கு, அதாவது தன்னுடைய எல்லாவற்றையும் அர்ப்பணித்து, கிராந்திக்கு பாவனா அதாவது புரட்சி உணர்வோட, ஜாகிருத்துக்கு புரட்சி உணர்வை எழுப்புற மாதிரி, நயி சேத்தனா ஃபைலாயி புதிய வழியை பரப்புறது, ஃபைலாயி ததா ஜின்கோனே பினா கிசி பிரதிபல், எந்த ஒரு பிரதிபலனையும் எதிர்பார்க்காம, நம்ம ஏதாவது ஒரு வேலை செஞ்சோம் அப்படின்னாலே நம்ம பிரதிபலனை எதிர்பார்ப்போம்.
ஆனால் இந்த வீரர்கள் வந்து எந்த ஒரு பிரதிபலனுமே இது வரைக்கும் விரும்பினதே கிடையாது. கர்த்தவியக்கி புண்ணியவேதி, அதாவது கடமைதான் நமக்கு வந்து புண்ணியமான செயல் அப்படின்னு ஸ்வயம்கோ தன்னையே வந்து பலி கொடுத்தவங்க தான் இந்த வீரர்கள். அந்த வீரர்களினுடைய வெற்றி விஷயங்களை நீ எழுது அப்படின்னு தன்னுடைய பேனாவுக்கு அவர் வந்து ஆணையிடுறார். आगे कवि दिनकर जी ने निस्वार्थ भाव से देश पर न्योछावर होने वाले वीरों का गुणगान किया है. அதாவது என்ன சொல்றேன்னா, மேலும் கவிஞர் தினகர்ஜி சொல்லுகிறார். அதாவது என்ன சொல்றாருன்னா, நிஸ்வார்த்த பாவ்சே சுயநலம் இல்லாத உணர்வுடன் தேஷ் பர் நியோச்சாவர் ஹோனேவாலே அர்ப்பணிப்பு, அதாவது தன்னையே சாக்ரிஃபைஸ் பண்ண அந்த வீரர்களினுடைய சிறப்புகளை குணகான், குணகான் அப்படின்னா சிறப்புகளை பாடு. அப்படி கலம் சே கவி கத்தகன் தன்னுடைய பெண்ணினிடத்தில், அதாவது பேனாவினிடத்தில் கவிஞர் சொல்லுகிறார், ஹே கலம், ஏ பேனாவே, உன்கா விஜயகான் கர், அதாவது அவர்களுடைய வீரத்தை பாடி. எவர்களுடைய வீரத்தை? ஜின்கோனே அசங்கிய छोटे छोटे दीपक जैसे जलकर सबको प्रकाश दिया. ये वीर लोग तूफान में भी तेल खत्म होने के बाद भी अंत तक जलकर बुझ गए. அதாவது என்ன சொல்றாரு அப்படின்னா, நமக்கு வந்து பெரிய பெரிய ஆட்களை பற்றி தெரியும். இப்போ மகாத்மா காந்தி, நெஹ்ருஜி அவங்கள பற்றியெல்லாம் நமக்கு தெரியும். ஆனாலும் அதாவது எண்ணிக்கையில் அடங்காத சின்ன சின்ன தீபங்களாக எரிஞ்சு, அதாவது ஜெய்சே ஜல்கர் சப்கோ பிரகாஷ் தியா எல்லாத்துக்கும் வெளிச்சத்தை கொடுத்தவங்க. ஏ வீர்லோ தூஃபான் மே அப்படின்னா அந்த புயலில் கூட எண்ணெய் முடிகிற வரைக்கும், தேல் கத்மா ஹோனேக்கே பாத் எண்ணெய் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட கடைசி வரைக்கும் எரிஞ்சு அடுத்தவங்களுக்கு வெளிச்சத்தை கொடுத்து அணைஞ்ச விளக்குகள் நிறைய இருக்கு. வே ஐசே வீர்கள், இந்த மாதிரி வீரர்கள் இருக்கின்றனர். जिन्होंने निस्वार्थ भावना से देश के लिए अपना जीवन சமர்ப்பித் கியா, அதாவது சுயநலம் இல்லாத தேசிய உணர்வுடன் அவங்க வந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னா, தேசத்திற்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்காங்க. யகாங் தக் கி உன்கோனே अपने त्याग के लिए किसी की प्रशंसा की भी அபேக்ஷா தக் நகி கீர்த்தி, அதாவது எப்பவுமே தன்னுடைய சாக்ரிஃபைஸை நினச்சி, தன்னுடைய தியாகத்தை நினச்சி அவங்க வருத்தப்பட்டதே கிடையாது. எந்த ஒரு விஷயத்துக்குமே அவங்க வந்து என்ன செஞ்சது கிடையாது, வருத்தப்பட்டதே கிடையாது. ஆகே கவி அப்படி கலம் சே கத்தகன், மேலும் கவிஞர் தன்னுடைய பேனாவினிடத்தில் சொல்லுகிறார், ஹே கலம், ஏ பேனாவே, தும் உன் வீரோங்கே பாரமே லிக்கோ, அந்த வீரர்களை பற்றி எழுது. எந்த வீரர்களை? இன் வீரோங்கே பலிதான் சே जो लाल लाल अग्नि प्रज्वलित हुई, उस अग्नि की लपेट सभी दिशाओं में फैली हुई है. அதாவது இந்த வீரர்களினுடைய பலிதான் அர்ப்பணத்திலிருந்து அந்த நெருப்பு வந்து என்ன செய்யணும், நம்ம வந்து வீரர்கள் இறந்தாங்கன்னா அந்த இதை கொண்டு போய் இருப்போம். அந்த நெருப்பு கூட அந்த அக்னியிலிருந்து வர்ற ஒவ்வொரு அந்த துகள்கள் இருக்கும்ல, வேகமாக எரிகிற அந்த இது வந்து எல்லா திசைகளிலும் பரவுகின்றன. அர்த்தம் என்ன அப்படின்னா, கவி உன்கி வீரத்தாக்கோ அக்னி ஷிக்கா கே சாத் துல்னா கர்த்தேகம், அதாவது இந்த அக்னி வந்து அவர்களுடைய வீரத்தை ஷிக்கருக்கு சம்பந்தமாக, அதாவது அதுக்கு ஒப்பிட்டு எடுத்து செல்கிறது அப்படின்னு அர்த்தம். எப்படின்னா, அதாவது உயர்ந்த இடத்திற்கு எடுத்து செல்கிறது அப்படிங்கிறத அப்படி சொல்றாரு. உஸ் அக்னி கா பிரபாவ் ஹர் திஷா மே திக்காயி படுத்தா ஹை, அதாவது ஒவ்வொரு திசைகளிலும் அந்த அக்னியினுடைய அந்த தோற்றம் வந்து தெரிகிறது. சிங்க ஜெய்சி உன்கி கர்ஜனா சே புரோத்சாகித் ஹோக்கர் தர்த்தி டோல் ரகி ஹை, அதாவது சிங்கம் வந்து ஜெய்சி உன்கி கர்ஜனா தன்னுடைய கர்ஜனையினால எல்லாத்தையும் உற்சாகப்படுத்துது. அதாவது என்னன்னா, சிங்கம் வந்து ஒரு இடத்துல இருந்து கர்ஜனை பண்ணது அப்படின்னா அந்த காட்டில் உள்ள விலங்குகள் எல்லாமே அலர்ட் ஆயிடுமா. அதே போல சிங்கத்தை போல கர்ஜனை பண்ணி நம்மளை எல்லாத்தையும் உற்சாகப்படுத்திக்கிட்டு இருக்கு அந்த அக்னி.
इन वीरों के बारे में अनेक लोग नहीं जानते. அதாவது இந்த வீரர்களை பற்றி நம்ம நிறைய மக்களுக்கு இன்னும் தெரியவே தெரியாது. इतिहास में तो हम इन्हें गिने वीरों के बारे में ही पढ़ते हैं. அதாவது அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் அப்படி அப்படி அந்த வீரர்களை பற்றி இந்த இதிகாசத்தில் படிச்சிருக்கோம். लेकिन देश के लिए मर मिटने वाले हजारों सैनिक ஏவம் வீரர்கள். சைனிக் அப்படின்னா படை வீரர்கள், வீரர்கள் நிறைய வீரர்களும் இருக்காங்க, படை வீரர்களும் இருக்காங்க. இந்த இருந்தாலும் தேசத்திற்காக தன்னையே அழிச்ச ஆயிரக்கணக்கான படை வீரர்களும் இருக்கின்றனர். जिनके बारे में सूर्य चंद्र भूमि तथा आकाश के सभी கிரக जानते. அதாவது சூரியன் இந்த மாதிரி வீரர்களை பற்றி யாருக்கெல்லாம் தெரியுமா? சூரியனுக்கு தெரியும், சந்திரனுக்கு தெரியும், பூமிக்கு தெரியும், ஆகாசத்துக்கு தெரியும். இதே போல இருக்கிற எல்லா கிரகங்களுக்கும், யூனிவர்ஸில் இருக்கிற எல்லா கிரகங்களுக்குமே இது தெரியும். ஏ சப் உன்கி வீரத்தா கே லியே சாட்சி ஹே. அவர்களுடைய வீரத்துக்கு இதெல்லாம் சாட்சி. சாட்சி அப்படின்னா சாட்சின்னு அர்த்தம். ஐசே வீரோं के बारे में सारी दुनिया को अवगत कराना துமாரா காம்கை. அதாவது அவங்களுடைய இந்த வீரர்களினுடைய புகழை இந்த உலகம் ஃபுல்லாக பரப்புறது தான் நம்முடைய வேலை. துமாரா அதாவது உங்களுடைய வேலை அப்படின்னு சொல்றார். இஸ்லியே கலம் தும் உன் வீரோं के बारे में लिखो. அந்த வீரர்களினுடைய வீரத்தை பற்றி எழுது. இஸ் கவிதா में கவி கஜாரோं அன்ஜான். அன்ஜான் அப்படின்னா என்னன்னா நமக்கு அறிமுகம் இல்லாத, இன்ட்ரடியூஸே இல்லாத நிறைய வீரர்களை ஞாபகப்படுத்துறது மாதிரி இதில் எழுதியிருக்காரு. ஜோ நிஸ்வார்த்த பாவனாசே, அதாவது சுயநலம் இல்லாத உணர்வோட சுதந்திரதா வேதி, அதாவது அந்த சுதந்திர யஜ்ஞத்தில், அந்த சுதந்திர வேள்வியில் ஆகுதி பன்கர் ஜல் கயே, தன்னையே ஆகுதி, பூரண ஆகுதின்னு கொடுப்பாங்க. ஒரு யஜ்ஞம் முடியும் போது பூரண ஆகுதி மாதிரி கொடுப்பாங்க. அதில் என்னன்னா நிறைய பொருட்களை கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட யஜ்ஞத்தில் தன்னையே அர்ப்பணம் பண்ணவங்க தான் இந்த வீரர்கள். சுயநலமில்லாத தேசிய உணர்வோட தன்னையே அர்ப்பணம் பண்ணவங்க தான் இந்த வீரர்கள் அப்படிங்கிறத அந்த பெண்ணுக்கு எடுத்து சொல்கிற மாதிரி நமக்கு கவிஞர் சொல்லி நம்மளும் ஒரு வீரர்களாக இருக்கணும் அப்படிங்கிறத உற்சாகப்படுத்துகிற மாதிரி இந்த கவிதையை எழுதியிருக்கிறாங்க.